ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜுக்கு மேலே இன்னொரு நம்பர், அதாவது எழுத்தோ ஏதோ எடிட் பண்ணிவிட்டு அது எப்படி தெரியாத மாதிரி, மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல உங்கள் கம்ப்யூட்டரில் ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் என்னோடய கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் 3 விதமாக பிக்சர் ஓப்பன் பண்ணலாம். அதாவது சென்டரில் டபுள் கிளிக் பண்ணியும் உங்கள் பிசியில் உள்ள பிக்சரை ஓப்பன் பண்ணலாம். இதில் ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்தோம் ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா உங்கள் பிக்சர், எந்த பிக்சர் நீங்கள் ஃபோட்டோஷாப் கொண்டு வர இருப்பீங்களோ அந்த பிக்சரை கிளிக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு வந்து நடுவில் ஒட்டிங்கன்னா அந்த பிக்சர் ஃபோட்டோஷாப்பில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோட்டோஷாப்பில் இந்த பிக்சர் வந்துடுச்சு. காயின் மின்சார் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த பிக்சரை ஒரிஜினலாக யூஸ் பண்ணால் சேவ் பண்ணும்போது அதிலே சேவ் ஆகிரும். நான் அதை மேலே உள்ள பாரில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் இது வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைனா நம்ம சேவ் பண்ணும்போது ஒரிஜினல் பிக்சர்லேயே சேவ் ஆகிரும். பார்த்தீங்களா? இப்போ டூப்ளிகேட் காப்பி அப்படிங்கிற ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு வந்து இந்த 3வது 1989 அப்படிங்கிற காயின் இருக்குல்ல, அந்த காயினில் தான் நான் கொஞ்சம் ஒரு சில மாற்றங்களை செய்ய போகிறேன். அது உங்களுக்கு அடுத்தவங்க எப்படி கண்டுபிடிக்க கூடாதோ அந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதில் அதுக்கு லெஃப்ட் சைடு உள்ள டூல் பார்லாம் அதுக்கு நமக்கு உதவுது. இந்த பாருங்கள், லெஃப்ட் சைடு உள்ள இந்த இது வந்து கிராப் டூல் பார். இது வந்து இப்போதைக்கு உதவாது, அதனால் தேவையில்லை. அது கீழே இருக்கிறது தான் பேட்ச் டூல். இந்த டூல் பார் மட்டும் தான் செம்மையாக நமக்கு உதவ போகுது, பேட்ச் டூல். அதுக்கு மேலே இப்போ இந்த செலக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெக்டாங்குலர் மார்க்கி டூல். இது பேட்ச் டூல், இது ரெக்டாங்குலர் மார்க்கி டூல். இந்த 2 டூலும் தான் நமக்கு அதிகப்படியாக உதவ போகுது. மற்றபடி ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் டூல் பார்லாம் உதவ போகுது. ஓகேங்களா? இப்போ நான் இந்த லென்ஸ் டூல் பார் எடுத்து ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டேன், கிளிக் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இந்த 1989 அதில் 8ல் ஏதோ ஒரு ப்ளூ கலர் ஏரோ போட்டிருக்கு. அந்த ஏரோவை நான் எப்படியாவது கிளியர் பண்ணணும். அதுவும் ஹச்சஸ் எல்லாம் தெரியாத மாதிரி கிளியர் பண்ணணும். அது எப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் அந்த கட்டன் டூல் பாரை எடுத்து செலக்ட் பண்ணி அழிச்சாச்சு. பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் கலர் தெரியுது. அப்போது இந்த டூல் பாரை வச்சு நம்ம பண்ண முடியாது. அப்போ எடிட்டில் போய் ஸ்டெப் பேக்வேர்டு கொடுத்துக்க வேண்டியதான். அதாவது ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே மறுபடியும் வந்துடும். இப்போ பாருங்கள், கட்டன் டூல் பாரை வச்சு ஒரு தடவை பக்கத்தில் செலக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி அல்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற பட்டன் அமுக்கிட்டு காப்பி பண்ணி அது மேலே கொண்டு வச்சாலுமே டிஃப்ரெண்ட் அழகாக தெரியுது. அதனால் இதுவும் நமக்கு உதவாது மீது மற்ற இடத்துல உதவும். இந்த மாதிரி ரிஸ்க்கான இடத்துல இந்த டூல் பாரும் உதவாது. இப்போ எடிட்டில் போய் ஸ்டெப் பேக்வேர்டுன்னு கொடுத்து பழையபடி கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நமக்கு உதவக்கூடிய டூல் பார் பேட்ச் டூல் அப்படின்னு காமிச்சு பார்த்தீங்களா, அந்த டூல் பார் மட்டும் தான் உதவ போகுது. பாருங்கள், அந்த டூல் பாரை கிளிக் பண்ணி எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பழைய மாதிரி மாற்றணுமோ பாருங்கள், பழைய மாதிரி மாற்றணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணணும். இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இதில் கொண்டு இழுத்து கொண்டு விட்றேன். விட்டுட்டா உடனே இந்த கலர் வந்து அந்த இடத்துல வந்து நின்றுடும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வந்து அவ்வளோவா தெரியுறதில்ல. பாருங்கள், அதாவது அந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா லெஃப்ட் சைடில் சும்மா அதே மாதிரி எந்த ஏரியாவில் இருக்கோ அதில் இழுத்து கொண்டு விட்டேன். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் அவ்வளோவா தெரிகிறதில்ல. இப்போ அதுக்கு நடுவில் ஒரு நம்பர் அடிக்கணும். அதாவது 8ஓ 9ஓ அடிக்கணும். 8 நம்மளால் அடிக்க முடியாது, ஏன்னா 8 வந்து நம்ம அழிஞ்சிடுச்சு. அதனால் 9 அடிக்கிறேன். பாருங்கள், 8 வந்து அழிஞ்சிடுச்சு. ஏன்மை வந்து நான் அந்த இடத்துல 9 அடிக்க போகிறேன். 9 வந்து டைப் பண்ண போகிறேன். பாருங்கள், அது 8 இருந்த இடத்துல நம்ம எப்படி ஆக்கி வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த மேஜிக் டூல் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் இந்த செலக்ட் பண்ண ஆப்ஷன் போகிறதுக்கு தான் அந்த மேஜிக் டூலில் நான் கிளிக் பண்ணுறேன். வேறு எதுக்காகவும் மேஜிக் டூலை நான் கிளிக் பண்ணல. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து எனக்கு அந்த 8 இந்த இடத்துல 9 போடுறேன்னு வச்சுக்கலாம். 9 வந்து தெரியாத மாதிரி போடணும். அதுக்கு எந்த டூல் பார்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செலக்டிங் மார்க்கி டூல் பார், அதாவது ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் பாரை யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், அந்த 9 மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு அல்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற பட்டன் அமுக்கிட்டு அப்படியே காப்பி பண்ணி இழுத்துட்டு போகிறேன். புரியுதா? அல்ட் கண்ட்ரோல் பட்டன் அமுக்கிட்டு அப்படியே அந்த இழுத்துட்டு போகிறேன். இப்போ பாருங்கள், மார்க்கெட் டூல் பாரை கொடுத்து இப்போ பாருங்கள், அந்த ரைட் சைடில் மட்டும் கொஞ்சம் தெரியுது. அதுக்கு வந்து இந்த பிளர் டூல் பார் அப்படிங்கிற டூல் பார் இருக்குது.
இந்த டூல் பாரை வச்சு அப்படியே கிளிக் பண்ணி அழிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் மார்க்கிங்கும் தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? பாருங்கள், பிளர் டூல் பாரை வச்சு நான் வந்து அதை அழித்தேன். இப்போ பாருங்கள், ஸ்கொயர் மார்க்குங்க தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள், கரெக்டாக அக்யூரேட்டாக 1999 தயாரித்த காயின் மாதிரியே என்னால் மாற்ற முடியும். இதில் ஃபைலில் போய் சேவாஸ் கொடுத்து டெஸ்க்டாப்லேயோ ஏதாவது ஒரு பேரில் சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. நான் 1999 சேவ் பண்ணுறேன். இப்போது நான் 1999 சேவ் பண்ணி ஹை குவாலிட்டியில் கொடுத்து சேவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் மாற்றின இமேஜ் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகி கிடக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஓல்டு இமேஜ், நியூ இமேஜ் இந்த ரெண்டையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது நான் வந்து மாற்றின இமேஜ் பாருங்கள் 1999 கிடக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து மாற்றாத ஓல்டு இமேஜ் அதை பாருங்கள் 1989 இருக்குது. அதில் என்னதோ ரெட் இல்லை ப்ளூ கலர் ஏரோ இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து ஈஸியாக எப்படி ஒரு லெட்டருக்கு மேலே இன்னொரு லெட்டரை ஃபோட்டோஷாப் மூலமாக ஈஸியாக போடுறது, அதுவும் அடுத்தவங்களுக்கு சந்தேகம் வராதபடியாக எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்த முறை ஃபோட்டோஷாப்லேயோ வேறு எந்த இதுலேயோ நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் பதிவு வேளாண். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கொடுங்க. வணக்கம், தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.